அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா, பாலக்கீரையை வச்சு லேயராக சப்பாத்தி எப்படி பண்ணலான்றதையும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடமிளகாய் பன்னீர் வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம் நம்ம இன்றைக்கி. இது வந்து உண்மையிலேயே டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு டிஷ்ஷாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதாவது இப்போ பாலக்கீரையை வந்து நிறைய குழந்தைங்க டக்குன்னு எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மூலயமாவும் நான் உங்களுக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து கொஞ்சமாக பாலக்கீரை எடுத்திருக்கேன். அதை வந்து வேக வச்சுட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை மாவோடையே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாலக்கீரை விழுதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு இன்னும் பாலக்கீரை வந்து நிறைய சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சமாக வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கடைசியாக வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் வந்து சப்பாத்தியை வந்து ஊற வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து சப்பாத்தி தேய்க்கலாம். இப்போ தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதில் எண்ணெயை வந்து தேய்ச்சிடுங்க அது மேலே. அப்புறம் நம்ம விசிறி மடிப்போம்ல, அந்த மாதிரி மடிச்சுட்டு அப்படியே ஒரு சுற்றி விட்டுறலாம். சுற்றி விட்டதுக்கப்புறம் அப்படியே அழுத்திட்டு அதோட கொஞ்சமாக பொடியை சேர்த்துட்டு கீழே மேலே எல்லாத்துலேயும் தூவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போயே நம்மளுக்கு லேயராக எப்படி வந்திருக்குன்றத. ஒரு தோசை கல்லை வந்து கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதை போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், சூப்பராக வந்து நம்மளுக்கு லேயராக வந்து சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோட நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். 2 தக்காளியும் முந்திரி வந்து ஒரு 8 முந்திரி அளவுக்கு எடுத்துருக்கேன். அதை அரைச்சிட்டு பேஸ்டாக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம், குடமிளகாய், பன்னீர் இதை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதாவது ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது, சும்மா 1 நிமிஷம் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இல்லைன்னா ரொம்ப நேரம் வச்சுருந்தோன்னா அது வந்து ரொம்ப ரப்பராக வந்து மாறிடும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதே கடாயில் வந்து நம்ம வந்து கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். சீரகம், 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 வந்து பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம், அதோட இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு அது நல்லா மசாலா ஸ்மெல் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி விழுது அதையும் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருப்போம்ல பன்னீர் கிரேவி, பன்னீர் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அதே இதோடு சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து நம்மளுக்கு வந்து சூப்பரான வந்து பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஹோட்டலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க டேஸ்ட் இருக்கும். அல்டிமேட்டாக இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். அதாவது குழந்தைங்களுக்கு பன்னீர்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறம்போது அவங்க இன்னும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.